பிரைஸ் த லார்ட். இன்றைக்கி நாம் தானியேலை பற்றின ஒரு கதை தான் பார்க்க போகிறோம். தானியேல் யாருங்கிறதையும் அவர் என்ன பண்ணிகிட்டு இருந்தாருன்றதை பற்றியும், அதுக்கப்புறமா தானியேல் எப்படி சிங்க கெபியில் போடப்பட்டாருன்னும் அங்கே இருந்து தேவன் அவரை எப்படி மீட்டாருன்றதை பற்றியும் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த சம்பவம் பைபிளில் தானியேலின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கு. பாபிலோன் தேசத்துக்கு ஒரு புதிய ராஜா நியமிக்கப்படுறாரு. அவரோட பேர் தரியு ராஜா பொறுப்பேற்ற உடனே 120 தேசாதிபதிகளையும் இந்த தேசாதிபதிகளுக்கு மேலே 3 பிரதானிகளையும் நியமிக்கிறாரு. இந்த 3 பிரதானிகளில் ஒருவர் தான் நம்மளுடைய தானியேல் இந்த எல்லா பிரதானிகளை விடையும் எல்லா தேசாதிபதிகளை விடவும் ரொம்ப மேற்பட்டவனாக இருந்திருக்கான். ஏன்னா அவருக்குள்ள விசேஷத்த ஆவி இருந்தது, அவருக்குள்ள நிறைய திறமைகளும் இருந்திருக்கு. தானியேல் இவ்வளோ விசேஷித்தவனாக இருந்ததுனால ராஜாவுக்கும் தானியேலை ரொம்ப பிடிச்சிருந்தது. தானியேலை சகல ராஜ்யத்துக்கும் அதிகாரியாக வைக்கணும்னு ராஜா நினச்சாரு. இதனால் கூட இருந்தவங்களுக்கு தானியேலை பிடிக்கலை. இப்போது இவங்க எல்லாரும் ஒன்றுக்குள்ளே கூடி பேச ஆரம்பிக்கிறாங்க. எப்படியாவது தானியேலுக்கு ஏதாவது ஒரு தண்டனையை வாங்கி கொடுக்கணும், அவர் மேலே ஏதாவது ஒரு குற்றத்தை சுமத்தணும் அப்படின்னு இவங்க எல்லாரும் முடிவெடுக்கிறாங்க. ஆனால் தானியேல் மேலே சுமத்துறதுக்கு எந்த குற்றத்தையுமே இவங்களால் கண்டுபிடிக்கவே முடியலை. ரொம்ப நேரமாக ஆராய்ச்சி பண்ணிகிட்டே இருக்காங்க, என்ன பண்ணலான்னு. கடைசியாக தானியேலோட தேவனை வச்சே அவன் மேலே குற்றத்தை சுமத்திடுவோம் அப்படின்னு முடிவும் எடுக்கிறாங்க. இப்போது இந்த பிரதானிகள் இந்த தேசாதிபதிகளுமா சேர்ந்து ராஜா கிட்ட போகிறாங்க. நேராக ராஜா கிட்ட போய், ராஜாவே நீர் வாழ்க அப்படின்னு வாழ்த்திட்டு, இந்த வரக்கூடிய 30 நாளுக்குள்ள யாராச்சும் உம்மை தவிர வேறு யாரையாவது வணங்கினாலோ, வேறு யாருக்கிட்ட ஏதாவது விண்ணப்பம் பண்ணினாலோ அவங்கள தூக்கி சிங்க கெபியில் போட்டுறணும், இதுக்கு நீங்கள் ஒப்புதல் தரணும்னு அவங்க கிட்ட போய் கேட்குறாங்க. உடனே ராஜாவும் இதுக்கு சம்மதித்து கையெழுத்தும் போட்டு கொடுக்குறாரு. தானியேல் காதுக்கும் இந்த விஷயம் போகுது. ஆனால் தானியேல் இதை கவலைப்படவே இல்லை, இதை பற்றி திங்க் பண்ணக்கூட இல்லை. அவர் எல்லா நாளும் பண்ணுறது மாதிரியே அவருடைய மேலறைக்கு போய் முழங்கால் படியிட்டு தேவனை துதிக்கவும் ஜெபம் பண்ணவும் ஆரம்பிச்சிட்டாரு. இதே மாதிரி ஒரு நாளில் 3 வேளை அவர் ஜெபம் பண்ணி வந்தார். இதை நோட் பண்ண இந்த பிரதானிகளும் தேசாதிபதிகளும் நேராக ராஜா கிட்ட போய், அன்னைக்கு நீங்கள் ஒரு கட்டளை போட்டீங்க இல்லையா, இன்றைக்கி அந்த தானியேல் அதை மீறிட்டான், அங்கே உட்காந்து ஜெபம் பண்ணிகிட்ருக்கான், அங்கே தன்னோட தேவனுக்கு முன்னாடி விண்ணப்பம் பண்ணிகிட்ருக்கான் அப்படின்னு போய் நேராக கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. ஆனால் ராஜாவுக்கு தானியேல் மேலே ஒரு கருணை இருந்தது. தானியேலை பிடிச்சிருந்ததுனால இந்த விஷயத்தை கேட்டுடனே தன்னோட மனசுக்குள்ளே ரொம்ப சஞ்சலப்பட்டு தானியேலை எப்படியாவது காப்பாற்றணும்னு நினச்சி சூரியன் அஸ்தமிக்கிற வரைக்கும் எதுவுமே சொல்லாமல் பிரயாசப்பட்டுட்டே இருந்தார். ஆனால் இந்த பிரதானிகளும் தேசாதிபதிகளும் இதை விடவே இல்லை. ராஜா கிட்ட மறுபடியும் போய், நீர் கட்டளை போட்டபடியே அவனை சிங்கக்கேபியில் போடணும் அப்படின்னு ராஜா கிட்ட சொல்லிகிட்டே இருந்தாங்க. ராஜாவும் கடைசியில் வேறு வழியே இல்லாமல், சரி தானியேலை சிங்கக்கேபியில் போடுங்க அப்படின்னு கட்டளை போடுறாரு. அப்புறமா ராஜா தானியேல் கிட்ட, உன்னை சிங்கக்கேபியிலிருந்து நீ இடைவிடாமல் ஜெபிக்கிற உன்னுடைய தேவன் உன்னை ரட்சிப்பார் அப்படின்னு சொல்லி அனுப்பிவிடுறாரு. அதே மாதிரி தானியேலை சிங்கக்குழிக்குள்ளாடி தூக்கி போட்டுட்டு மேலே ஒரு கல்லை வச்சு அடைக்கிறாங்க. அந்த கல் மேலே ராஜாவுடைய மோதிரத்தையும் பிரதானிகளுடைய மோதிரத்தையும் வச்சு ஒரு முத்திரையும் பதிக்கிறாங்க. ஏன்னா ராஜாவுடைய முடிவு எப்போதுமே மாற்றப்படாமல் இருக்கணும்னா இப்படி ஒரு முத்திரை பதிக்கணுமா. ராஜா இது முடிஞ்ச உடனே தன்னோட அரண்மனைக்கே திரும்ப போகிறாரு. திரும்பி போய் ரொம்பவே சோகமாக, போஜனமும் பண்ணாமல், கீத வாத்தியம் எதுவுமே முழங்காமல் சோகமாக இருக்காரு. விடிஞ்ச உடனேயே தரியு ராஜா நேராக இந்த சிங்க கபிக்கு போகிறாரு. அங்கே போய் ஒரு துயர சத்தத்தோட தானியேலை கூப்பிடுறாரு. தானியேலே, உன்னுடைய ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை சிங்க கபியிலிருந்து தப்பிக்க வல்லவராக இருந்தாரா அப்படின்னு கேட்குறாரு. தானியேல் திரும்ப பேசுவாருன்னே ராஜா எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்க மாட்டார். ஆனால் தானியேல் கிட்டேருந்து பதில் வருது. ராஜாவே நீர் என்றும் வாழ்க அப்படின்னு வாழ்த்திட்டு, என்ன சிங்கங்கள் ஒன்றுமே பண்ணலை, தேவன் அவருடைய தூதனை அனுப்பி அதுங்களோட வாயை கட்டி போட்டுட்டாரு, நான் உமக்கு நேராகவும் தேவனுக்கு நேராகவும் எந்த நீதிகேடும் பண்ணலை அப்படின்னு சொல்கிறாரு. இதை கேட்ட உடனே ராஜாவுக்கு ரொம்ப சந்தோஷம். அப்பா தானியேலுக்கு ஒன்றும் ஆகலை அப்படின்னு மனசுக்குள்ளே ரொம்ப சந்தோஷப்படுறாரு.
உடனே தானியேலையும் வெளியே தூக்கி விட்டுடுறாங்க. தானியேல் வெளியே வந்த உடனே தானியேலுக்கு எதிராக யார் யார் குற்றம் சுமத்துனாங்களோ அவங்கள அவங்க குடும்பத்தோடு சேர்த்து அந்த சிங்க கெபிக்குள்ளே தூக்கி போட கட்டளை போடுறாரு. இதுக்கப்புறமா தரியு ராஜா தன்னுடைய ராஜ்யத்தில் உள்ள எல்லா குடிமக்களுக்கும் ஒரு லெட்டர் எழுதுகிறாரு. அதில் என்ன குறிப்பிட்டாருன்னா, நீங்கள் எல்லாரும் தானியேலின் தேவனுக்கு முன்பாக நடுங்கி பயப்பட வேண்டும். அவர் தான் ஜீவனுள்ள தேவன், அவர் தான் என்றைக்கும் நிலைத்திருக்காரு அப்படின்னு எழுதுகிறாரு. தானியேலை சிங்கக்கெபியிலேருந்து ரட்சித்தவர் தான் நம்ம எல்லாரையும் ரட்சிப்பார் அப்படின்னும் அந்த லெட்டரில் குறிப்பிடுறாரு. தானியேல் கிட்ட இருந்து நம்ம கற்றுக்க வேண்டிய நிறைய விஷயங்கள் இருக்குது. முதலாவது, தானியேல் எந்த இடத்துல இருந்தாரோ அந்த இடத்துடைய சூழ்நிலைகள் எப்படியெல்லாம் மாறினாலும் அவர் தேவனை ஆராதிக்கிறத விடவே இல்லை, அவர் ஜெபம் பண்ணுறதையும் விடவே இல்லை. தானியேலுக்கு நல்லா தெரியும் இந்த சிங்க கெபிக்குள்ளே போட்டால் நம்ம உயிரோடவே திரும்ப மாட்டோம்னு. ஆனால் அவர் தேவனை நம்பினார். தேவனை நம்பி அவர் ஆராதிக்கிறத ஒரு துளி கூட விடவே இல்லை. அந்த கட்டளை பிறப்பிக்கப்பட்டிருக்குன்னு தெரிஞ்சதுக்கப்புறமும் தேவனை விடவே இல்லை, அவர் ஆராதிச்சுட்டே இருந்தார். தேவன் தானியேலை எவ்வளோ அழகாக பயன்படுத்தியிருக்காரு பார்த்தீங்களா? கடைசியில் அந்த ராஜாவாலேயே எல்லா மக்கள்கிட்டையும் தானியேலின் தேவன் தான் உண்மையான தேவன் அப்படின்னு சொல்ல வச்சார். இதுதான் தானியேலுடைய உண்மையான வெற்றி அப்படின்னு நான் பார்க்குறேன். நம்மளோட லைஃப்பில் நம்ம பல சிச்சுவேஷன்லேயும் ஆயிருப்போம். ஆனால் நம்ம ஒவ்வொரு சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்மளை நாமளே மாற்றிக்கிறதுக்கும் ட்ரை பண்ணுவோம். ஆனால் ஒரு தேவனுடைய பிள்ளை எந்த இடத்துல எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் தேவனை ஆராதிக்கிறத விடவே கூடாது. நீ தேவனை ஆராதிச்சதுனால உன்னை தூக்கி சிங்க கெபியில் போட்டாலும் உன்னை தப்பு வைக்கிறதுக்கு ஒரு ஜீவனுள்ள தேவன் உன் கூடவே இருக்காரு. அதனால் எந்த சூழ்நிலையை கண்டும் யாரை பார்த்தும் பயப்படவே தேவையில்லை. ஜீவனுள்ள தேவன் உன் கூடவே இருக்கிறதுனால தேவனை இடைவிடாமல் ஆராதிக்கிறத விடவே விட்டுறாதீங்க. தானியேலோட கதை எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். ஆனால் கதையை மட்டும் கேட்டுட்டு அப்படியே விட்டுறாதீங்க. இதில் என்ன சொல்ல வராங்கன்றதை கண்டிப்பாக எல்லாரும் மனசுக்குள்ளே கிரகிச்சுக்கோங்க. இந்த கதை பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்தால் கமெண்ட்டும் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறந்துடாதீங்க. ப்ரைஸ் தி லார்ட். இனி அடுத்த ஒரு வீடியோவில் உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன். ஆமீன்.